வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னை கமெண்ட்ஸில் வந்து திட்டிகிட்டே இருந்தீங்க. அவருக்கு நான் சோறு போடாமல் அவர் இழைச்ச மாதிரி. அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க. மிஞ்சுன், நீ ஏன் இங்கே வந்ததுலேருந்து டயட்டில் இருக்க? நான் ஒன்லி அகனும். அது ஏன் கொரியாவில் டயட்டில் எல்லாமே இங்கே வந்து மட்டும் ஏன் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? Korea mostly வெளியே போனேன். வெளியே போவேன். But here nothing like that. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, கொரியாவில் அதிகமாக வெளியில் போவாரா, இங்கே போக முடியலையாமா. அது கரெக்டு தான், அங்கே அதிகமாக வெளியில் போவார், ஆனால் காரில் தான் போவார். அது மாதிரி இங்கே போக முடியாது, எல்லா பக்கமும் இவருக்கு ஓட்டவும் தெரியாது. ஸோ போக முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதனால தான் வந்து இவர் இங்கே டயட்டில் இருக்கிறாருங்கிறதுக்கு எப்படி கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட எக்ஸசைஸ் செய்ய மாட்டார். ஆனால் டெய்லி செய்ய மாட்டார். இங்கே வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை எக்ஸசைஸ் செய்வார், அதிகமாக சாப்பிட மாட்டார். இதில் ஃப்ரைடே டயட் வேறு இருப்பார், ஃபாஸ்டிங்னு சொல்லி டயட் இருப்பார் அன்னைக்கு. அவராக இங்கே இழைச்சிட்டு நான் ஏதோ சோறு போடாத மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை பயங்கரமாக திட்டி இருக்குது. இவர் வந்து என்னதான் இருந்தாலும் அம்மா தான், ஒய்ஃபு தான், சோறு போடுறது கூடவா ஒய்ஃபு அம்மானு தெரிஞ்சு எல்லாருமே ஹஸ்பண்டுக்கு சோறு போடதாங்க செய்வோம். அதனால் எல்லாம் அவங்கவுங்க டிசிஷனு. இவர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஃபேட்டுன்னு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் கிண்டல் பண்ணனால இவராக தான் வாலண்டியராக வந்து நான் வந்து இழைக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவரால் அங்கே வந்து அவருக்கு டைம் கிடைக்கல, இங்கே அவருக்கு டைம் கிடைக்குது. இவ்வளோதாங்க வித்தியாசம். அதுக்காகலாம் திட்டாதீங்க. பாய்.